தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப அருமையா இருக்கேன் தோழர். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தரவுகளை பத்தி நம்ம பேச போறோம். அப்படியா? டெய்லி முக்கியமான தரவு தான் பேசுறோம். ஆமா, டெய்லியும் அனைத்து மக்களையுமே அரசியல் படுத்தணும், விழிப்புணர்வு அடைய வைக்க வேண்டும், அவங்க மூடி இருக்க கண்களை திறக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக பல தரவுகளை தொடர்ச்சி நம்ம சொல்றோம். நேரடியாகவும் இலைமறை காயாவும் நிறைய பேர் அரசியல் படுத்தி இருக்கோம். சரிங்களா? அது ஒரு சாப்டர் பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நேற்றைய தினத்துல இருந்து எக்ஸிட் பூல், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தரவுகளை வெளியிட்டு நேற்று முழுவதும் சமூக வலைத்தளங்கள்ல ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த செய்தி என்னவென்றால், தாவேகாவா இல்ல திமுகவா, இதுதான் மிகப்பெரிய டிபேட்டா போய்கிட்டு இருந்துச்சு. நாமளும் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? சோ இந்த நிலைமையில விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எக்ஸிட் பூலும் கூட நேற்றைய தினத்துல வெளியாகிருக்கின்றது. ஆமா, விசிகா போட்டியிட்ட அந்த 8 தொகுதிகள்ல விசிகா எத்தனை சதவீதங்கள் வாக்குகள் வாங்குவார்கள், அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குவார்கள், சோ மொத்தமாக விசிகா எத்தனை இடங்களில் வெற்றி பெறக்கூடும், எத்தனை இடங்கள்ல தோல்வி அடையக்கூடும், எத்தனை இடங்கள்ல இழுபறியாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சில பல தரவுகள் வெளியாகிருக்கின்றது. சோ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சம்பந்தமாக விசிகாவுடைய வெற்றி தோல்வியில் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் தரவுகள் அடிப்படையில் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, நண்பர் அனைவருக்கும் இளம் பெரு வழுதியின் உரிமைக்கால மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்றதுல விசிகாவுடைய வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது அப்படின்றத ஒரு தரவுகள் தற்பொழுது வெளியாகிருக்கின்றன. ஆமா, நீங்க எப்பயுமே தரவுல எடுத்து வச்சிருப்பீங்க. ஆமா, எல்லாரும் ஒரு ட்ராக்ல போனா நீங்க ஒரு ட்ராக்ல போவீங்க. அந்த ட்ராக் என்னன்னு சொல்லுங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆன் அப்படின்ற மாதிரி முதலாக தரவுகள் சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஊடகங்களுமே தாவேகாவா திமுகவா அப்படின்னு போயிட்டாங்க. பட் நாம தான் இந்த செய்தி முதலாக சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சோ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்றதுல விசிகாவுடைய வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது அப்படின்றத நம்ம ஒரு 2 பிரிவா பிரிச்சிருக்கோம். அதுல ஹை மார்ஜின் வெற்றிகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம், ஒரு கேட்டகரி பிரிச்சிருக்கோம். லோ மார்ஜின் வெற்றிகள் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி பிரிச்சிருக்கோம். சரிங்களா? சோ ஹை மார்ஜின் வெற்றிகள்ல எத்தனை தொகுதிகள் விசிகா வெற்றி பெற போகின்றது, லோ மார்ஜின் வெற்றிகள்ல எத்தனை தொகுதிகள்ல விசிகா வெற்றி பெற போகின்றது அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? சோ முதல்ல ஹை மார்ஜின் வெற்றிகள். இந்த ஹை மார்ஜின் வெற்றிகள்ல முதலாவதாக நம்ம பார்க்க போகின்ற தொகுதி எதுவென்றால் செய்யூர் தொகுதி. சோ இந்த செய்யூர் தொகுதியில விசிகா 50% வாக்குகள் வாங்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இரண்டாவது, விசிகாவை எதிர்த்து போட்டியிடுகின்ற ஏடிஎம்கே உடைய கூட்டணி 30% வாக்குகள் வாங்கக்கூடும் சொல்றாங்க. சோ ஓவரால் வேரியன்ஸ் 20%. அது நீங்க சொல்ற ரைட்டு தான். அது காரணத்தை நம்ம சொல்லணும்ல. சொல்லுங்க. அதாவது பார்த்தோம்னா ஆல்ரெடி அந்த தொகுதி விசிகா வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. ஆல்ரெடி 2021ல வெற்றி பெற்றது. இன்னும் அந்த கரண்ட் எம்எல்ஏ பனையூர் பாபு தான் பாண்டிச்சேரி வெற்றி பெறாரு. ஒரு 4000-5000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுகிறாங்க. இன்னைக்கு போட்டி என்பது பார்த்தோம்னா பலமுனை போட்டி இருக்கு. இந்த பலமுனை போட்டியில திமுகவுக்கு லாபம் இருக்கா இல்லையா, அதிமுகவுக்கு லாபம் இருக்கா இல்லையா, தாவேகாவுக்கு லாபம் இருக்கா இல்லையா, ஆனா விடுதலை சின்னத்துக்கு மட்டும் லாபம் இருக்கு. நிச்சயமா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பானை சின்னம் என்பது பார்த்தோம்னா அடித்தட்டு மக்களுடைய அதனுடைய விடுதலைக்கான ஒரு சின்னமாக இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சோ அதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள், இந்த வாக்கள் அவங்க சரியா போட்டாங்களே ஆட்டோமேட்டிக்கா 8 தொகுதியுமே ஜெயிச்சிருவாங்க. ஆக்சுவலா இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, விசிகாவுடைய வாக்குகள் இந்த 8 தொகுதியில ஒருபோதும் சிதறவே சிதறாது. கண்டிப்பா 100க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நம்ம உள்ளர போய் பார்த்த வரைக்கும் அந்த 8 தொகுதியில கண்டிப்பா இந்த அதுவும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஓட்டு என்பது தலித்துகள் ஓட்டு தான். 8 தொகுதியில பெரும்பான்மை ஓட்டு இருக்கக்கூடியது தலித்துகள் தான். இவங்க மட்டும் கரெக்டா ஓட்டு போட்டிருந்தாலே பானை சின்னம் வெற்றி பெற்று. அதான் எக்ஸிட் போல் அதான சொல்றாங்க. விசிகா 50%, ஏடிஎம்கே வெறும் 30%. வேரியன்ஸ் பார்த்தா 20% வருது. ஏன் இந்த 20% வருது? ஏன்னா போன முறை போட்டியிட்டப்போ வெறும் ஒரு 4000 வாக்கு வித்தியாசத்துல தான் பனையூர் பாபு அவர்கள் வெற்றி பெறுகின்றார். ஆனா செய்யூர் தொகுதியில இந்த முறை 50% வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் ஒரு ஸ்டார் வேல்யூ கேண்டிடேட். 1. 2வது, நீங்க சொன்ன மாதிரி பலமுனை போட்டிகள் நடக்குது. அதுல இல்ல அப்பா அம்மா சண்டை போட்டுருக்காங்க பாமகல. இல்ல நீங்க சொல்றது இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கருத்தை சொல்றேன். சிந்தனை செல்வன் ஸ்டார் வேலிவா இருந்தாலும் கூட இந்த மக்கள் அடித்தட்டு மக்களுடைய சின்னம் பானை. அந்த ஒரு திரும்ப உருவாக்கி அந்த பானை மட்டும் தான் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டில தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, இது நம்மளுடைய சின்னம், நம்ம உருவாக்கிய ஒரு சின்னம், நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்ற அடிப்படையில குறிப்பா 8 தொகுதியிலுமே இந்த மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க. அவங்க ஓட்டு போட்டாலே ஜெயிச்சவங்க, வேற யாரும் ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்டா விஜய்
எல்லா ஓட்டையும் பிசி ஓட்டையும் பிரிக்கிறாரு, எம்பிசி ஓட்டையும் பிரிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா சிறுபான்மை ஓட்டுலையும் பிரிக்கிறாரு, கிறிஸ்தவ ஓட்டுலையும் பிரிக்கிறாரு. ஆனால் பர்டிகுலரா பட்டியல் சமூக மக்கள் இந்த 8 தொகுதியிலே அதிகமாக 30க்கு 36% இருக்கக்கூடிய மக்கள் இந்த தொகுதியில இவங்க சாலிடா ஓட்டு போட்டு அதன் பிறகு வந்து பிசி எம்பிசில வந்து கூட்டணி கட்சியில இருப்பாங்களா வயசானவங்க, நான் வந்து உதயசூரியல குத்துனவன், கூட்டணிக்கு தான் குத்துனேன், ரெட்டலைத்தையும் குத்துறேன்னு ஒரு மக்கள் இருக்காங்களா, அந்த ஒரு 5% அவங்க போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா 8 தொகுதியும் ஜெயிச்சு. அதனாலதான் வந்து 50% வந்து இந்த முறை இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸிட் போல்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிருக்கேன், இந்த 8 தொகுதி மட்டும்தான் சாலிடா வந்து 100% வெற்றி பெறும். ஆனா திமுக கூட்டணியில வந்து ரிசர்வ் தொகுதியில அதிக இடங்களை வெற்றி பெறுவாங்க, பொது தொகுதியில அதிக இடம் வெற்றி பெறுவாங்கன்னா கேள்விக்குறிதான். அது பாப்போம், அது என்னன்றது பாப்போம். சரிங்களா? சோ செய்யூர் தொகுதியில விசிகா வந்து 50% வாக்குகள் வாங்குகின்றார்கள். அவர்களை எதிர்த்து போட்டியிடுகின்ற ஏடிஎம்கே கூட்டணி 30% வாக்குகள் வாங்குகின்றார்கள். சோ ஓவராலா 20% வேரியன்ஸ்ல விசிகாவுடைய வேட்பாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் வெற்றி பெறுகின்றார் என்பதாக எக்ஸிட் போல் தரவுகள் நமக்கு கூறுகின்றது. சரிங்களா? ரெண்டாவது வந்து கள்ளக்குறிச்சி தொகுதி. சோ இந்த கள்ளக்குறிச்சி தொகுதி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு தொகுதி. சோ இந்த தொகுதியில விசிகாவுடைய மாலதி அவர்கள் 49% வாக்குகள் வாங்குகின்றார். ஏடிஎம்கே கூட்டணியில போட்டி போடுகின்ற நபர்கள் 35% வாக்குகள் வாங்குகின்றார்கள். சோ ஓவராலா 14% வாக்குகள் வேரியன்ஸ்ல மாலதி அவர்கள் வெற்றி பெறுகின்றார். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கடந்த முறை கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து டிஎம்கே கூட்டணி தோல்வியடைந்த ஒரு தொகுதி. அந்த தொகுதியில 14% வாக்கு வேரியன்ஸோட மாலதி அவர்கள் வெற்றி பெறுகின்றார் என்றால் உள்ளபடியே இது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தன் எழுச்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் பார்க்க முடியும். இல்ல இந்த இடத்துல முக்கியமான காரணமே வந்து விஜய் தான் தலைவா. இன்னைக்கு விடுதலை சிறுத்தை வந்து 8 தொகுதியும் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது திமுகனால அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய்னாலதான் இந்த 8 தொகுதியும் ஜெயிக்க போறாங்க. இது வந்து திமுக கூட்டணியிலே வந்து பார்த்தோம்னா இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் திமுக கூட்டணிக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா அது எப்படி மொத்தத்துல தோக்குறாங்க, விடுதலை சிறுத்தை தொகுதி மட்டும் ஏன் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு இதுக்கான ஒரு டிபேட் வந்து தேர்தலுக்கு முன்னாடி உருவாகும். பார்ப்போம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து விசிகாவுடைய ஓட்டுகள் கொத்தாக விழுந்துடும், மாற்று கருத்து கிடையாது. ஆனா விஜய் வந்து யாரு ஓட்டை பிரிக்க போறாரு அப்படின்னா விசிகா அல்லாத ஓட்டுகளை வந்து விஜய் பிரிக்க போறாரு, ஒவ்வொரு தொகுதியிலும் பிரிக்க போறாரு. அப்படி பட்சத்துல அந்த எதிர்த்தரப்புல இருக்கிற ஓட்டுகள் பிளவடைய அது யாருக்கு வெற்றி வாய்ப்புகளை ஈட்டி தரும் என்றால் அது அப்கோர்ஸ் விசிகாவுக்கு வெற்றி வாய்ப்புல ஈட்டி தரும். தமிழ்நாட்டிலே வந்து அந்த வாய்ப்பு வந்து விடுதலை சிறுத்தைக்கு இப்படி ஒரு தேர்தல்ல பல்வேறு முனை போட்டிடுறதுனால ஈஸியா வந்து அவங்க அந்த இடத்துக்கு ஓகே. சோ வந்து 2 தொகுதிகள் பார்த்தாச்சு. 3வது தொகுதி பண்ருட்டி தொகுதி. சோ பண்ருட்டி தொகுதியில விசிகாவுடைய அப்துல் ரஹ்மான் போட்டி போடுகின்றார். அவர் 52% வாக்குகள் வாங்குவதாக எக்ஸிட் போல் தரவுகள் கூறுகின்றது. அடுத்து அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற ஏடிஎம்கே கூட்டணியுடைய வேட்பாளர் 37% வாக்குகள் வாங்குகின்றார். சோ ஓவரால வேரியன்ஸ் என்று பார்க்கின்ற பொழுது 15% வாக்கு வேரியன்ஸ்ல விசிகாவுடைய பண்ருட்டி தொகுதியுடைய வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வெற்றி பெறுகின்றார். இந்த பண்ருட்டி தொகுதி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி தோழர். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த தொகுதி கடந்த முறை வேல்முருகன் அவர்களுக்கு வழங்கிய ஒரு தொகுதி. சோ வேல்முருகன் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் போட்டி போட்டு வெற்றி பெறுகின்றார். ஆனா இந்த முறை வேல்முருகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இல்ல. அப்ப அந்த வாக்குகள் சிதறுமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் வாக்குகள் சிதறவில்லை. அந்த வாக்குகள் மொத்தமாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அப்துல் ரஹ்மான் அவர்கள் விழுந்திருக்கின்றது. சோ அதனால அவர் 52% வாக்குகள் வாங்குகின்றார். ஏடிஎம்கே 37% வாக்குகள் வாங்குகின்றது. இப்ப நீங்க சொல்ற பாக்கையில வந்து ஆல்ரெடி வந்து வாழ்வு உரிமை கட்சி வந்து அவர் அண்ணன் வேல்முருகன் வந்து வெற்றி பெறும்போது பண்ருட்டில நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். அது காரணம்னா அதுக்கு அண்ணன் திருமாவளவன் தான் காரணம்னு பல மேடைகளை சொல்லியிருக்கிறாரு. ஆமா. சோ அதனுடைய நீட்சியா வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அதே தொகுதியில வந்து பார்த்தோம்னா தாவேகா ஓட்டை பிரிக்கிறது, எம்பிசி பிசி ஓட்டை பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து அதிமுகவும் அவங்களுடைய ஓட்டையும் தாவேகா பிரிக்குது. இப்படி பலதரப்பட்ட மக்களை ஓட்டை பிரிப்பதனுடைய விளைவாக குறிப்பா வந்து பானை சின்னம் என்கின்ற அந்த ஐடென்டிட்டி திருமா உருவாக்கிய சின்னத்தின் அடிப்படையில தான் இன்றைக்கு விசிகா வெற்றி பெறுகிறது. வேற எந்த ஒரு காரணம் இந்த இடத்துல சொல்ல முடியாது. இந்த சமூகம் வந்து தனக்கான ஒரு சின்னமா வந்து தன்னுடைய இதயத்துல வந்து அவங்க வந்து சர்வ் பண்ணிட்டாங்க இந்த மக்கள். அதனுடைய வெளிப்பாடா வந்து பண்ருட்டி தொகுதி அதே மாதிரி இஸ்லாமியர் வாக்களும் கொத்தாக வந்து நமக்கு வந்து அப்துல் ரஹ்மான் கொடுக்கிறது. அதனால வந்து சாலிடா வந்து அந்த தொகுதி வந்து விசிகா வெற்றி பெறுகிறது. இத்தனைக்கும் பண்ருட்டி தொகுதி வந்து போன முறை வந்து லோ மார்ஜின் வெற்றி பெற்றது. ஆமா. இந்த வட்டம் வந்து ஒரு 15% வாக்குகள் வேரியன்ஸ்ல வெற்றி பெறுகின்றார் அப்படின்ற மாதிரி செய்திகள் கிடைக்கும். கண்டிப்பா. அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொகுதி, தமிழ்நாட்டுல இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒட்டுமொத்த நபர்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தொகுதி, பெரியகுளம் தொகுதி.
பெரியகுளம் தொகுதி ஒண்ணுமே டிக்ளேர் பண்ணலாம், சதவீதம்லாம் வேணாம். பெரியகுளம் தொகுதி வந்து அது வந்து டிக்ளேர் அந்த நாட்டரசர் வந்து வெற்றி பெற்றார்னே சொல்லலாம். ஏன் வந்து இது நம்ம முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதின்னு சொல்றோம் அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல விசிகாவுக்கு வந்து பலம் கிடையாது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியா நரேட்டிவ் உருவாக்கிட்டே இருப்பாங்க. அது ஆண்ட கட்சி, நம்ம வெளிப்படையா சொல்றேன், ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, விசிகாவுக்கு தென் மாவட்டங்கள்ல வந்து பலம் கிடையாது அப்படின்னு நரேட்டிவ் உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த நரேட்டிவ்கள் வந்து அடித்து உடைத்திருக்கின்றது இந்த தேர்தல் கருத்து கணிப்பு. சரிங்களா? பெரியகுளம் தொகுதியில ஆட்டலஸ் அவர்கள் எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குகின்றார் அப்படின்னா 60% வாக்குகள் வாங்குகின்றார். 60% வாக்குகள். அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற ஏடிஎம்கே வேட்பாளர் 25% வாக்குகளை வாங்குகின்றார். ஓவராலா 35% வாக்கு வேரியன்ஸ்ல ஆட்டலஸ் அவர்கள் வெற்றி பெறுகின்றார். சக்திவேல் என்ற ஆட்டலஸ் அவர்கள் வெற்றி பெறுகின்றார் என்பதாக நமக்கு தரவுகள் கிடைக்கப்பெறுகின்றது. இல்ல நீங்க சொல்ற மாதிரி, அதாவது பெரியகுளம் தொகுதி விடுதலை சிறுத்தை ஒதுக்கும் போதே அது பெரியகுளம் தொகுதி வந்து வெற்றி அப்படின்றது வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. விசிகா வந்து கான்பிடண்டா வெற்றி பெற தொகுதிகள்ல மிக முக்கியமான தொகுதி பெரியகுளம் தொகுதி தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க வந்து பட்டியல் சமூகம் நிறைந்த ஒரு தொகுதி அந்த தொகுதி. மத்த மக்களும் பிசி இருக்காங்க, எம்பிசி இருக்காங்க. ஆனா அதிக வாக்கு வங்கி உள்ள ஒரு சமூகமாக அந்த பெரியகுளம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்கிறாங்க, பெரியகுளத்துல அந்த இருக்கிறாங்க. அதனாலதான் அப்படின்றது கிடையாது. வேற கட்சியில இருந்தாலும் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா, பானை சின்னத்துக்கு நான் ஓட்டு போடலாம். நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நான் வந்து தாவேக்கு ஓட்டு போடலாம் இருந்தேன், நீ வந்து பானை சின்னம் நிக்குது, அதனால இந்த மாதிரி நாங்க வந்து பானைக்குத்தையும் போடுவோம். சேனல்லே வந்து ஒரு சில பேர் கமெண்ட் போட்டாங்க. நம்ம அதனாலதான் கான்பிடண்டா சொல்றோம், இந்த 8 தொகுதியில விசிகாவுடைய வாக்குகள் சிதறாது அப்படின்றத நம்ம அதனால 8 தொகுதியில மட்டும் விசிகா ஓட்டு, இந்த பட்டியல் சமூக மக்கள் ஓட்டு 95% சிதறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி சிதறியிருந்தால் 5% சிதறிக்கலாம். அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் டிராபேக் ஏற்பட போறது கிடையாது. இவர்கள் 95% வாக்களித்தாலே ஆட்டோமேட்டிக்கா விசிகா வின் பண்ணிடுவாங்க. ஆமா, அடுத்து இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொகுதி தான், காட்டுமன்னார் கோவில் தொகுதி. சோ காட்டுமன்னார் கோவில் தொகுதியில வந்து அது விசிகாவுடைய ஒரு கோட்டை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம அண்ணன் திருமாவர்கள் கட்டி எழுப்பிய கோட்டை அது ஆக்சுவலா அப்படின்னு சொல்லணும் நம்ம. சோ காட்டுமன்னார் கோவில் தொகுதியில விசிகாவுடைய வேட்பாளர் ஜோதிமணி அவர்கள் அவரு 67.8% வாக்குகள் வாங்குகின்றார். ஏடிஎம்கே வந்து 25.1% வாக்குகள் வாங்கின்றது. சோ ஓவராலா இதனுடைய வேரியன்ஸ் சொல்லும் பார்த்தோம்னா 42.7% வேரியன்ஸ் வித்தியாசத்துல ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெறுவதாக தகவல் நமக்கு கிடைக்க வருகின்றது. அதாவது விசிகாவுடைய ஸ்டார் தொகுதியில காட்டுமன்னார் கோவில் தொகுதியும் பெரியகுளம் தொகுதியும் இந்த தேர்தல ஸ்டார் தொகுதி. ஆமா ஆமா, என்னுடைய பார்வையில ஸ்டார் தொகுதினா அது வந்து டிக்ளேர், அது வெற்றி. அது அவங்க எல்லாம் எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போயிட்டாங்கன்னு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். காட்டுமன்னார் கோயிலும் பெரியகுளமும் என்னுடைய பார்வையில அவங்க டிக்ளேர் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த 42.7% வாக்கு வேரியன்ஸ் எதுக்கு ஹையா வருது அப்படின்னா, இது இன்னொரு காரணம் என்னவென்றால் இளைய பெருமாள் அவருடைய பையன் ஜோதிமணி அவர்கள். ஏன்னா இங்க பட்டியல் சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து ஒரு சில பிரிவுகள் இருப்பாங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா பூவை மூர்த்தியார் அவருடைய டீம் ஒண்ணு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கிட்டு ஆம்ஸ்டாங்குடைய ஒரு டீம் இருப்பாங்க. அப்புறம் விசிகாவுடைய டீம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிளவுகளாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஜோதிமணி அவர்களுக்கும் ஒரு வாய்ப்புகளை கொடுத்து அவரையும் வந்து தேர்தலில் போட்டியிட வைத்ததனுடைய விளைவுகளால ஒட்டுமொத்த வாக்குகளும் கொத்தாக சிதறாமல் சிந்தாமல் மொத்தம் விழுகுது, பானச்சின்னத்தை விழுகுது. அதுக்கு இன்னொரு காரணம், அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளரும் கூட. ஆமா, அதுல இருந்து காங்கிரஸ் கட்சியில வந்து பலதரப்பட்ட மக்கள்கிட்ட அவர் வந்து ரொம்ப பழகக்கூடிய ஒரு நபர். சோ அதனுடைய ஓட்டு அப்படியே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இளைய பெருமாள் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தா ஒரு வேல்யூ, ஸ்டார் வேல்யூன்றோம்ல, இளைய பெருமாள் ஒரு ஸ்டார் வேல்யூ. அப்ப அவருடைய பையன் அப்படின்றது தலைவர் அடையாளப்படுத்துகிற பொழுது கூடுதலா வந்து விசிகா பலம் பெறுகிறது காட்டுமன்னார் கோயில்ல. சோ அதன் அடிப்படையில வந்து பார்த்தா காட்டுமன்னார் கோயில் வெற்றி எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, சரிங்களா. சோ இப்ப நம்ம சொன்னது ஃபுல்லா தோழர் ஹை மார்ஜின்ல வெற்றி பெற்ற தொகுதிகள். சரிங்களா? இப்ப நம்ம எத்தனை தொகுதி சொல்லிருக்கோம்? 1 2 3 4 5 தொகுதி சொல்லியிருக்கோம். இந்த 5மே வந்து ஹை மார்ஜின்ல வெற்றி பெற்ற தொகுதிகள். சரிங்களா? சோ இது வந்து கன்ஃபார்மா வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 3 தொகுதிகள் லோ மார்ஜின் வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்ற மாதிரி தகவல் கூறுகின்றன. அதாவது எக்ஸிட் போல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லோ மார்ஜின்ல வெற்றி பெற்றுவாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சரிங்களா? சோ அது என்னன்றதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து திண்டிவனம் தொகுதி. திண்டிவனம் தொகுதி வந்து விசிகாவுடைய திரு வன்னியரசு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தொகுதி. சோ அந்த தொகுதியில விசிகாவுடைய வன்னியரசு அவர்கள் 42.8% வாக்குகள் வாங்குவதாக எக்ஸிட் போல் சொல்கின்றது. அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற ஏடிஎம்கே கூட்டணி 41.3% வாக்குகள் வாங்குவதாக கூறுகின்றது. சோ ஓவராலா வாக்கு வேரியன்ஸ் என்பது 1.5, 1% தான் டிஃபரன்ஸ். ஆமா, 1.5% வச்சுக்கோங்க. திண்டிவனம் தொகுதி வந்து இழுபறின்றீங்க. அதாவது எக்ஸிட் போல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லோ மார்ஜின்ல வெற்றி பெற்று விடுவார்கள் சொல்றாங்க. ஆனா வந்து அது எப்படின்றது நமக்கு தெரியல. அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு தான் நம்ம உறுதியா 4ஆம் தேதி தான் நம்ம செய்ய முடியும். திண்டிவனம்
ஆமா. வெற்றி வாகை சுடுவதா பானை இல்ல என்ன என்று அன்னைத்தான் சொல்ல முடியும். நம்ம இன்னைக்கு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான் டிசைட் பண்ண முடியாது. 50-50 வச்சுக்கலாம் அதை. ஆமா, ஏன்னா லோ மார்ஜின்ல வருதுல 1.5 வருதுல, சோ அதனால நம்ம சொல்றோம். அடுத்து நம்ம வந்து அரக்கோணம் தொகுதி. அரக்கோணம் தொகுதியில வந்து எழில் கரோலின் அவர்கள் வந்து போட்டி போடுகின்றார். அவர் வந்து 43% வாக்குகள் வாங்குகின்றார். அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற ஏடிஎம்கே வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர் 41% வாங்குகின்றார். சோ ஓவராலா 2% வாக்கு வேரியன்ஸ்ல எழில் கரோலின் அவர்கள் வெற்றி பெறுகின்றார் என்பதாக எக்ஸிட் போல் தரவுகள் கூறுகின்றது. அப்படி சொல்லிட முடியாது. 2% இழுவரிதான் தலைவா. ஒரு ஓட்டோட யாரு தீர்மானம், ஒரு ஊர் தான், ஒரு கிராமம் வந்து என்ன வேணா டிசைட் பண்ணுவாங்க. அதனால நம்ம வெற்றி பெறும் சொல்ல முடியாது. வெற்றி பெறலாம், பெறாமலும் போகலாம். இல்ல இப்ப இந்த வேரியன்ஸே 2.2%, 1.5% ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, இந்த 2 தொகுதிகளுமே வந்து கடந்த 2021 தோல்வியுற்ற தொகுதிகள் கிடைத்திருக்கின்றது. அதுலயும் கூட விசிகா வந்து ஒரு கம்பேக் கொடுத்துதான் வந்து அவங்க 1.5% வாக்கு வேரியன்ஸ், 2 வாக்கு பலமுனை போட்டி இருப்பதனுடைய விளைவுதான் வந்து நமக்கு இருக்கலாம். அப்படி கூட இருக்கலாம். தாவேகாவுடைய போட்டி தான் விசிகாவுக்கு சாதகமா அமையுது. இருக்கலாம். ஏன்னா வந்து அது வந்து தோல்வியுற்ற தொகுதி, ஹை மார்ஜின் தோல்வியுற்ற தொகுதி தலைவா. அரக்கோணம் தொகுதியெல்லாம் பார்த்தோம்னா கடந்த முறை 45,000 வாக்கு வேரியன்ஸ் தோல்வியுற்ற தொகுதி. திண்டிவனம் தொகுதி கிட்டத்தட்ட அதேதான், 40,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியுற்ற தொகுதி. சோ இந்த தொகுதியில ஓரளவுக்கு வந்து அந்த இழுபறி கிட்ட வர்றதே வந்து பெரிய விஷயம். ஆமாங்களா? சோ அடுத்து வந்து திருப்போரூர் தொகுதி. சோ திருப்போரூர் தொகுதி ஆல்ரெடி வெற்றி பெற்ற தொகுதி தான். பன்னீர் தாஸ் அவர்கள் போட்டியிடுகின்றார். அதுல பன்னீர்தாஸ் அவர்கள் 47% வாக்குகள் வாங்குகின்றார். அவர் எதிர்த்து போட்டியிடுகின்ற ஏடிஎம்கே கூட்டணியுடைய வேட்பாளர் 40% வாக்குகள் வாங்குகின்றார். சோ ஓவராலா இது 7% வேரியன்ஸ்ல பன்னீர்தாஸ் அவர்கள் வெற்றி பெறுகின்றார் என்பதாக தரவுகள் கூறுகின்றது. சொன்ன உண்மைதான். ஆனா இப்ப நீங்க 8 தொகுதி சொல்லிருக்கீங்க, ஹை மார்ஜின், லோ மார்ஜின் எல்லாம் சொன்னீங்க. ஆனா என்னுடைய பார்வையில் நீங்க சொன்ன மார்ஜின்ல வந்து நான் என்னுடைய இதுல சொல்றேன், டிக்ளேர் பண்ணலாம். பெரியவளம் தொகுதி விசிகா வெற்றி பெறுகிறார்கள். காட்டுமன்னார் கோவில் தொகுதி டிஎம்கே நம்ம விசிகா வெற்றி பெறாங்க மாநிலத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருப்போரூர், இப்ப சொன்னீங்கல்ல திருப்போரூர், ஆமா கன்ஃபார்மா விசிகா ஆல்ரெடி வெற்றி பெற்ற தொகுதி தான் திருப்போரூர். அது திருப்போருமே விசிகா ஜெயிச்சிருவாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்ம பண்ருட்டி இருக்கு இல்லையா, பண்ருட்டியும் விசிகா ஜெயிச்சிருவாங்க. இது வந்து கன்ஃபார்மா வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த 4 தொகுதி இருக்கு இல்லையா, திருப்போரூர், பண்ருட்டி, பெரியகுளம், காட்டுமன்னார் கோவில், செய்யூர். இதுல என்னுடைய பார்வையில இந்த 4 தொகுதி விசிகா கன்ஃபார்மா ஜெயிச்சிரும். அதுக்கு மத்த தொகுதி எல்லாம் பார்த்தோம்னா ஜெயிப்பாங்க. பட் அந்த 50-50 என்னுடைய பார்வையில 50-50 இந்த மாதிரி என்ன நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது மொத்தமா விசிகா ஒதுக்கப்பட்ட தொகுதி 8 தொகுதி. இந்த 8 தொகுதியில வந்து ஆல்ரெடி 5 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்ற தொகுதி தான் விசிகா வழங்கி இருக்கிறாங்க. அதுல பார்த்தோம்னா 3 தொகுதிகள், மீதம் இருக்கின்ற 3 தொகுதிகள் ஹை மார்ஜின்ல தோல்வியுற்ற தொகுதிகள். சரிங்களா? அந்த தோல்வியுற்ற தொகுதிகள் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி பார்க்க முடிகின்றது. பட் இருந்தாலும் அந்த தோல்வியுற்ற தொகுதிகள்ல மாலதி அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த மாலதி அவர்கள் கொடுத்தனால வந்து அது ஓரளவுக்கு நெக் டு நெக்ல போய் ஹை மார்ஜின்ல வெற்றி பெற்ற தொகுதியில் வந்துடுறாங்க. திண்டிவனமும் அரக்கோணம் மட்டும் தான் கொஞ்சம் டவுட்டா வந்திருக்கும். சரி, பாப்போம். நீங்கள் சொல்லுகிற அந்த 6 தொகுதி வந்து ஹை மார்ஜின்ல இருக்குன்னு சொல்றீங்க, அதையும் பார்ப்போம். ஆனா என்னுடைய பார்வையில் அந்த 4 தொகுதி தான் என்னுடைய ஹை மார்ஜினா நான் பாக்குற தொகுதி. ஒன்னு திருப்போரூர், ஒன்னு காட்டுமன்னார் கோயில், இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம பண்ருட்டி, பெரியகுளம். இந்த 4 தொகுதி கன்ஃபார்மா விசிகா வெற்றி பெறாங்க. மீதி இருக்க 4 தொகுதி இழுவரியா இருக்கும். அந்த பிரபஞ்சம் முடிவு செய்யும் என்று நான் நினைக்கிறேன். சரி, இப்ப நாம சொன்னது வந்து எக்ஸிட் போலுடைய தரவுகள். நம்மளாம் சொல்லல, எக்ஸிட் போலுடைய தரவுகள். எக்ஸிட் போலுடைய தரவுகள் வந்து உண்மையா பொய்யா அப்படின்றது தேர்தலுக்கு பின்பாக தான் தெரியும். பட் எதுவாக இருந்தாலும் சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லதே நடக்கும் என்று நினைப்போம் என்பதை கூறிக்கொண்டு எப்படியா இருந்தாலும் கூட்டணி ஆட்சி உருவாகும், அது கன்ஃபார்ம். இப்ப வந்து பார்த்தோம்னா இந்த விசிகா பானை சின்னத்துல வந்து ஒரு குறைந்தது ஒரு 5 இடங்கள் வெற்றி பெற்றாலே வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அந்த திருமணம் மிகப்பெரிய ஹீரோவா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் நடக்கலாம். நம்மளோட யூடியூப் சேனல் அடிக்கடி என்ன சொல்லுவான், எப்பவுமே அந்த தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும், கடைசி நொடி பொழுது வேண்டுமானாலும் என்னவா நடக்கலாம். இதுதான் அரசியல் களம் அப்படின்றத நம்மளோட யூடியூப் சேனல்ல அடிக்கடி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதுதான் இதுக்குமே. இப்ப 4ஆம் தேதி உறங்கி கொண்டிருந்த சிறுத்தைகள் வந்து மீண்டும் எழுந்து ஆடக்கூடிய நிலை கூட உருவாகலாம். அது அவங்க ஆடுகிற போது அந்த திரும்ப எந்த மாதிரி ஆடுவார்ன்றது நமக்கு தெரியும். ஆமா, பாப்போம். அந்த விளையாட்டையும் பாக்குறதுக்கு நம்மளும் தயாரா இருக்கும். ஓகே. சோ என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்யணும். நன்றி, வணக்கம்.